माये माये विष्णु माये माया माया विष्णु माया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்புரை கலைஞருடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி பேசி வருகின்றேன். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகள் நான் பேசினாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்று ஏங்கி தவித்தவர்களைத்தான் குறுகிய கால பயிற்சி. அந்த குறுகிய கால பயிற்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி தாங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே கூறுவேன். செவ்வாய் பலமானாலும் பலகீனமானாலும் ஒரு அற்புதமான நிலையைத்தான் தருவார். அந்த வகையில் இந்த செவ்வாயுடைய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா 7/12/2025 16/1/2026 குறிப்பா பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு அவர் பயிற்சி ஆகின்றார். இந்த காலகட்டத்துல அவர் மட்டும் பயிற்சியாகவில்லை. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 7 பயிற்சி ஆனாலும் கூட அதே பாத்தீங்கன்னா சூரியன் 17ஆம் தேதியும் கடத்திரகாரர்கள் சுக்கிரன் 20ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 20 29ஆம் தேதியும் பயிற்சி ஆகின்றார். அருமையான ஒரு காலகட்டம். நவ கிரகங்களும் இந்த 4 கிரகங்களும் நற்பலனை தரக்கூடியது. ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகம் கவலைப்படாதீங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் வருமா, ஒரு நல்ல முன்னேற்றம் வருமா என்பதை பார்க்க போகிறோம். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்தே முழுமையான பலனை சொல்ல முடியாது அல்லவா? இந்த செவ்வாய் பயிற்சியில மற்ற கிரகங்களின் இருப்பை வைத்தே சொல்கின்றேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டை, விருச்சிக ராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை சொல்கின்றேன். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திறமை, அறிவு, ஆற்றல் எல்லாம் இருக்குங்க. பொன் இருக்கு, பெண் இருக்கு, மண் இருக்கு. ஆனாலும் முழுமையா திருப்தி இல்லையே. ஒரு விரக்தியான ஒரு நிலையை சந்திக்கின்றோமே. ஏதோ ஒரு விதத்துல உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கின்றோமே. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ஏதோ கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களுடைய செயல்பாடு தான். அதாவது ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தால் மட்டுமே துன்பம் வரும் வேலையில கூட சிரிக்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது வக்ரம் நீங்கிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து கும்பம் வக்ரமானார். திரும்ப கும்பத்திலிருந்து மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார். வக்ரம் நீக்கி விட்டார். அதாவது வக்ரம் நீங்கிய சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நகர்ந்தே விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்துல 3ஆம் இடத்தில் வெற்றியை தருகின்ற ராகு. ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு யோககாரகன் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, பட்டம், பதவி, பொன், பொருள் அத்தனையும் தரக்கூடியவன் ராகுதானி. அவன் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு யோக பலனையும் தரப்போகின்றார் இந்த செவ்வாய் பயிற்சியில. அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு 8ல் மறைந்தாலும் தன குடும்ப ராசியை பார்க்கின்றார். அந்த நிலையை பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு மறையும். அப்பா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8ல் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த பாத்தீங்கன்னா 9 பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்றார். பாக்கியஸ்தானம் என்பது தந்தையினுடைய இடம். அப்பா பிள்ளைக்குள்ள சில மன ரீதியான சில குழப்பங்களும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தந்தை வழியில பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் தந்தையினுடைய இழப்பு என்பதெல்லாம் அவங்க உடம்புல பாதி இழந்த மாதிரி தான். கவனமாக இருந்து விடுங்க. பொன்னையும் பொருளையும் பட்டம் வந்து நம்ம காசு பெறாது. நீங்கள் தந்தையாகும் பொழுதுதான் நம்முடைய அருமை தெரியும். அதை உணர்த்தும் இந்த செவ்வாய் பயிற்சி. குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் குறையும், படிப்படியாக குறையும். அதை செவ்வாய் தருவார். தன பாக்கியங்களை அதிகரிக்கும். பொன்னையும் பொருளையும் சேர்க்கின்ற ஒரு நல்ல நிலைமை சிலருக்கு அமையும். அதே நேரம் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனைகள் தலை தூக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை, எதிர்காலத்துல என்ன ஆக போறோம், அது ஒரு கல்லூரி பருவமா இருந்தாலும் சரி, ஒரு இளமை பருவமா இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் நோக்கி இருக்கின்ற ஒரு காலம் வந்தாலும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் சிந்தனை தூக்கும். ஒரு நிகழ்வு சொல்றேன். ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு காரணமே செவ்வாய் தாங்க. அந்த முயற்சியை நல்ல முறையில் நகர்த்துவதற்கு காரணம் கடத்திரகாரகன் சுக்கிரன். இருந்தாலும் கூட பொது வெற்றியை தரக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். அவன் 29ஆம் தேதி வருவதான இந்த மாதம்
29வது புதனும் உங்களோடு சேருகின்றது. யாரோடு? செவ்வாயோடு, களத்திரகாரன் சுக்கிரனோடு, சூரியனோடு. ஆக இழந்ததை திரும்ப பெறுவதோடு உங்க கனவுகள் மெய்ப்படக்கூடிய, கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை தருவார். அதே நேரத்தில் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சிந்தனை சொன்னேன் அல்லவா, எதிர்கால முன்னேற்றம் பற்றிய ஒரு பயம் சொன்னேன் அல்லவா, அந்த நிலை மாறும். இது ஒண்ணு போதுங்க. இந்த 2025, 26க்கான ஒரு களம் தளம் செவ்வாய் தருகின்ற ஒரு யோகம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் நீங்கினாலும் குரு வக்ரம் பெறுகின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் நீங்கி விட்டால், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் ஆகிவிட்டாரே. அப்ப அந்த நிலையை பார்க்கும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை நீங்கினாலும் கூட அது தொழில வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை தலை தூக்கத்தான் செய்யும். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா வீண் விவாதங்கள், இந்த வீண் விவாதங்கள் குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, அரசு துறையில வேலை செய்வது வேண்டாமே. வீண் விவாதங்கள் சில பிரச்சனைகளை இந்த ஆண்டு முழுவதுமே கொண்டு சேர்த்து விடும். அதே நேரம் சில மன கசப்புகள் உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்டாலும் கூட நான் முதல்ல சொன்னதுதான் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு யோகபலனை தருவதனால நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறும். அதே நேரம் நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, செவ்வாயினுடைய பார்வைன்னு சொல்வாங்க. 4, 7, 8 இந்த எண்ணிக்கையில 4, 7, 8 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி அருகிலுடைய முருகன் ஆலயில முருகனுக்கு அபிஷேகம் கொடுங்க. முடிஞ்சா திருத்தணி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அற்புதமான ஒரு யோக பலனை தருவார். செவ்வாயின் தெய்வம் அவன் தானே. அதே நேரம் ஒரு 4-5 தேங்காயை கோர்த்து மகா கணபதிக்கு அணிவீங்கள். அவன் தானே அந்த அங்கார பதவி தந்து. செவ்வாய் மனம் குளிரும். அவன் மனம் மட்டும் குளிர்ந்து விட்டால் அரசு துறையில மட்டுமல்ல, வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்தை நோக்கி அவனை கடத்தி செல்வார், நகர்த்தி செல்வார் சனி பகவான். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய என் கடமை. ஏன்னா சனியினுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10 3, 7, 10 இந்த எண்ணிக்கையில இளநீர் வாங்கி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாருங்கள். ஒரு முறை சென்று பாருங்கள். மனம் சூழ்ந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம். இந்த இறைவனை சனி பகவானை நாமே தொட்டு வணங்கலாம். சனியினுடைய பார்வையை கெடுவலை தந்து விடாது. காரணம் என்னன்னா, இடது கையில வில்லம்பு, வலது கையில சிவலிங்கம் தான் இங்கே வடிவம். நான் சொன்னேன் அல்லவா, அந்த 3, 7, 10 எண்ணிக்கை இளநீர் வாங்கி உங்க கையிலேயே அபிஷேகம் செய்வதால் சனியும் துணை இருந்து விட்டார். 2025 மட்டுமல்ல, 2026ஐயும் எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவு, தைரியம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையும்.